ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையலும் பார்க்கலாமா வாங்க. இப்போ சிக்கன் பெப்பர் ஃப்ரை செய்ய போகிறேன். அதுக்கு வந்து இப்போ சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. அப்போ 2 லெக் பீஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ பெப்பர் ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுட்டேன். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து மிளகு, ஜீரகம், சோம்பு, வரமிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம இடிச்சிட்டு தான் இதில் சேர்க்க போகிறோம். நான் வந்து சிக்கனை வந்து வேக வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கட்டி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த மிளகாத்தூள் எல்லாம் நல்லா வந்து ட்ரை ஆகி இந்த தண்ணியெல்லாம் வற்றி ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணணும். ஏன்னா உப்பு முன்னாடி நிறைய போட்டுட்டோம்னா அது இந்த தண்ணி வந்து சுண்ட சுண்ட வந்து உப்பு கரிச்சிடும். அதனால லைட்டாக போட்டிருக்கேன். இப்போ இந்த சிக்கன் லெக் பீஸ் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த மிளகாத்தூள்லாம் எப்படி பாருங்கள் சிக்கனில் நல்லா சாந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். இப்போ சிக்கன் பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு இப்போ நான் வந்து கடாய் வச்சிட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றிடுறேன். இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை. இப்போ கருவேப்பிலை புரிஞ்சதும் இப்போ நான் வந்து இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ இதில் வந்து தக்காளியை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் சிக்கனை சேர்த்துறேன். இப்போ சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி விட்டுட்டு வரும். ஸோ அதனால் இது வந்து நல்லா இதிலே வேகட்டும். இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். வச்சுட்டு நல்லா ஒரு தடவை கலரி விட்டுருவோம். இப்போ இதை மூடி போட்டு வச்சுருவோம். இப்போ சிக்கன் வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளேயும் நம்ம இந்த மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாத்தையும் நம்ம நுணுக்கிடலாம். பார்த்தீங்கன்னா இது நல்லா இடிச்சாச்சு. இப்போ சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம வந்து மிளகாத்தூள் எதுவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை. இப்போ நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தூளை தான் இதில் சேர்க்க போகிறோம். இப்போ அவங்க காரத்துக்கு தகுந்தப்ப சேர்த்துக்குங்க. இப்போ நான் வந்து முதல்ல ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம். இந்த இப்போ சிக்கன்லேயே தண்ணி விட்டுட்டு வருதில்ல, அதுலேயே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள் இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் நான். இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நான் தோசைக்கல் வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சோம்ல லெக் பீஸு, அதில் தான் இந்த வந்து நம்ம ரோஸ்ட் போட போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன்.
இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த லெக் பீஸு. இதில் மிளகாத்தூள் உப்பு எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த 2 லெக் பீஸையும் போட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இல்லை இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த லெக் பீஸை பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் மாதிரி ஆக்கணும். இப்போ நம்ம நல்லா திருப்பி விட்டுறேன். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நான் இன்னொரு சைடு திருப்பி விடுறேன். இதே மாதிரி ஒரு சைடும் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் நல்லா திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட் மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக எல்லா பக்கமும் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் எல்லா சைடும். அவ்வளவுதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட வேண்டியது தான். இப்போ பாருங்கள் சிக்கன் லெக் பீஸு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஏற்கனவே நான் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருந்தேன். இல்லை இன்னொரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ மூடி திறந்து பார்த்துடலாம். இப்போ பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் சிக்கன் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இதில் வந்து நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு இறக்க வேண்டியதுதான். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பெப்பர் சிக்கனு. சமையல்லாம் முடிஞ்சிருச்சு. சுட சுட சாதம், சவு சாம்பார், சிக்கன் மிளகு வறுவல், லெக் பீஸு ரோஸ்ட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மீனு செருப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.